வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः. हरि ओम्. ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது தினந்தோறும் மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தினமே நமது சேனலிலே பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 13/5/2126 நாள் 29/8/2025 வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை இன்றைய முக்கியமான விசேஷம் என்னவென்றால் சுக்லபக்ஷ வளர்பிறை ஷஷ்டி விரதம். இந்த வளர்பிறையில் வரக்கூடிய இந்த சஷ்டி விரதம் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் நாம் அனைவரும் விரதம் இருந்து காலை வேளையிலேயே நமது அருகாமையில் உள்ள வள்ளி தேவசேனாசபேர சுப்பிரமணியேஸ்வர முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு பால தண்டாயுதபாணியாகவும் பால முருகனாகவும் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்துவிட்டு செவ்வரளி புஷ்பத்தினால் அர்ச்சனை செய்துவிட்டு ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி ஸ்ரீ பாலமுருகர் வள்ளிதேவி சேனா சுப்பிரமணியேஸ்வர சுவாமியினுடைய திருப்பாதங்களை சாஷ்டாங்கமாக விழுந்த நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு. ஸ்ரீ பாலதண்டாயுதபாணி, ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ வள்ளிதேவி சேனா சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய பரிபூர்ண விராகாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களே நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. அவை அனைவரும் இந்த தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஸ்ரீராமலியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி சிராவண மாசை ஆவணி மாதம் 13/5/2126 நாள். ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் 29/8/2025. காலையில் சூரிய பகவான் நமது கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை 6:07 அயனம் தட்சிணாயனே. ருது வருஷ ருதௌ. மாசமானது சூரிய பகவான் சஞ்சரிக்கக்கூடிய மாதம் சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே. அதே சமயம் சந்திர பகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர்பிறையாக இருந்து பிறகு கிருஷ்ணபக்ஷமாக தேய்பிரியாக இருக்கக்கூடிய மாதமானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் கன்னியா மாசே. பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்பிறை. திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி 33 நாழிகை 54 வினாடி. இரவு 7:41 வரை. அதன் பிறகு சப்தம்யாம் சப்தமி திதி. இன்றைய சிராத்த திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் அடிய பிறவிகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்கள் குடும்பத்திலும், அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராயமானக்காரர்களுக்கும் சந்திர வம்சாவளிகள் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிராத்த திதியானது பாத்திரபத மாசே புரட்டாசி மாதம் கன்னியா மாசே சுக்லபக்ஷ வளர்பிறை ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ புரட்டாசி மாதம் சுக்லபக்ஷ வளர்பிறை ஷஷ்டி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிராத்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும்.
தாங்கள் எல்லோருக்கும் ஒரு எண்ணமானது தோன்றலாம். இது ஆவணி மாதமாச்சே, இவன் இந்த வாத்தியாருக்கு பஞ்சாங்கம் சொல்கிறவருக்கு என்ன பைத்தியம் கொடுத்துட்டா அப்படின்னு நினைக்கலாம். வாஸ்தவம் தான், நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வாஸ்தவம். ஆனால் வேத தர்ம சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால், ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்று மறு தினம் முதல் மறு தமிழ் மாதமானது ஆரம்பிக்கிறது. இந்த சிரார்த்த திதியை மட்டும் அந்த மாதத்திற்கு உரியதான் செய்ய வேண்டும் என்று ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது. அதைத்தான் நாம் பதிவிடப்பட்டு வருகின்றோம். இன்றைய வாசனமானது மிருகவாசரை, கிழமை வெள்ளிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம், 14 நாழிகை 46 வினாடி, நண்பகல் 12 மணி 1 நிமிடம் வரை. அதன் பிறகு விசாகா நட்சத்திரம், விசாகம் நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது. இந்த பிரபஞ்சம் முழுவதுமே, பூலோகம் முழுவதும் ஆவணி மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மையம்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று நான் கொண்டாட வேண்டும். இன்றைய யோகமானது இன்று காலை முதல் நாள் முழுவதுமே சித்த யோகம். இன்றைய விசேஷம் சுக்லபக்ஷ வளைவெளி ஷஷ்டி விரதம். இன்றைய ராகு காலமானது காலை 10 மணி 37 நிமிடம் முதல் நண்பகல் 12 மணி 7 நிமிடம் வரை. யமகண்டமானது பிற்பகல் 3 மணி 7 நிமிடம் முதல் மாலை 4 மணி 37 நிமிடம் வரை. குளிகை காலமானது காலை 7 மணி 37 நிமிடம் முதல் 9 மணி 7 நிமிடம் வரை. நல்ல நேரமானது இன்று காலை 6 மணி 7 நிமிடம் முதல் 9 மணி 7 நிமிடம் வரை. சுக்கிரன் புதன் சந்திரன் ஓரைகள். காலை 10 மணி 7 நிமிடம் முதல் 10 மணி 37 நிமிடம் வரை குரு ஓரை. சூலமானது மேற்கு, பரிகாரமானது வெள்ளம். சந்திராஷ்டமம் உத்தரப்புரோஷ நட்சத்திரம், உத்தரட்டாய் நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு அதிகாலை 5 மணி 24 நிமிடம் முதல் 12 மணி 1 நிமிடம் வரை நண்பகல் 12 மணி 1 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு நண்பகல் 12 மணி 1 நிமிடம் முதல் மாலை 6 மணி 40 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு மாலை 6 மணி 40 நிமிடம் முதல் பின்னிரவு 1 மணி 19 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு பின்னிரவு 1 மணி 19 நிமிடம் முதல் சனிக்கிழமை இன்று காலை 7 மணி 57 நிமிடம் வரை சந்திராஷ்டமம். லோகாஸ் சமஸ்தா சுகினோ பவந்து, சுபம் அஸ்து ததாஸ்து. எல்லோரும் க்ஷேமமாக இருக்கும், சௌக்கியமாக இருக்கும், நன்னா இருக்கும்.